இது ஒனி நியூஸின் சுவிட்சர்லாந்து செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலுக்கு எதிராக பெர்னில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டப் பேரணியில் பல வன்முறைகள் பதிவு. வவுட் காண்டோனின் லாவ்சேன் அருகே உள்ள A9 நெடுஞ்சாலையில் ஒரு பெண்ணின் நிர்வாண நடவடிக்கையால் பரபரப்பு. பேசல் லாண்ட்ஷாஃப்ட் காண்டோனின் உள்ள செயின்ட் மார்கரெத்தா தேவாலயத்தில் தீ விபத்து. சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது. சுவிட்சர்லாந்தின் சட்டமா அதிபர் அலுவலகம் வசந்த காலத்தில் நடைபெற இருந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலை தடுத்ததாக தெரிவிப்பு. கட்டிடத்துறைக்கான தேசிய கூட்டு தொழிலாளர் ஒப்பந்தத்தின் ஏற்பட்ட தேக்கத்தால் கட்டுமானத் தொழிலாளர்கள் போராட்டத்தில் தொடர்வன விரிவான செய்திகள். தனிப்பட்ட வெப்சைட், ஆப் உருவாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள். பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள். எனக்கு பிடிச்ச காரை பார்த்தாச்சு. இனிதான் வேலையே இருக்கு. லீசிங், இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும். இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே, அதுதான் யோசனையா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்துல ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு. நாம ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும், குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க. சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச காரை அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா? நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான். போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையிலுள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். பெர்னில் இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீன் ஆதரவு ஆர்ப்பாட்டப் பேரணி கடந்த சனிக்கிழமை பழைய நகரப் பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது. இந்த அங்கீகரிக்கப்படாத ஆர்ப்பாட்டம் காசா போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகள் விடுவிப்பு ஒப்பந்தத்தின் பின்னணியில் நடந்தது. ஆனால் அங்கு போராட்டம் வன்முறை மோதல்களாக மாறி 18 போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்தனர். மேலும் மில்லியன் பிராங்குகளுக்கு சொத்து சேதம் ஏற்பட்டது. பெர்ன் கண்டோனல் போலீஸ் துணை தளபதி ஸ்டீபன் லாங்ரெயின் தெரிவிக்கையில் 100க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் விசாரிக்கப்பட்டுள்ளனர் என்றார். பேரணி பஹன்ஹாஃப்லாட்ஸ் அருகில் தொடங்கி புனித பீட்டர் தேவாலயம் வழியாக நடைபெற்றது. இதில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். முகமூடி அணிந்த கருப்பு உடைகள் அணிந்த குழு ஃப்ரீ பாலஸ்டைன் மற்றும் ஃப்ரம் த ரிவர் டு த சீ என்ற முழக்கங்களுடன் பேரணியை வழிநடத்தியது. போலீஸ் பிற கண்டோன்களிலிருந்து அழைத்து பெருமளவில் குவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அவர்கள் நாடாளுமன்ற கட்டிடம் முன் ஆர்ப்பாட்டக்காரர்களை தடுத்தனர். இதன்போது போராட்டக்காரர்கள் பட்டாசுகள் மற்றும் பொருட்களை வீசி தாக்குதல் நடத்தினர். போலீஸ் கண்ணீர் புகை குண்டுகள், ரப்பர் தோட்டாக்கள் மற்றும் தண்ணீர் பீரங்கிகள் பயன்படுத்தினர். போராட்டக்காரர்கள் போலீஸ் தடைகளை உடைத்து முன்னேற முயன்றனர். இதனால் பெருமளவு சொத்து சேதம் ஏற்பட்டது. தீ வைப்பு சம்பவங்களும் இடம்பெற்றன. பெர்னின் பிரதான ரயில் நிலையம் ஆக்கிரமிப்பதை போலீஸ் தடுத்தது. ஏனெனில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ரயில் பாதைகளை அடைக்க முயன்றனர். இதனால் நிலையத்தைச் சுற்றியுள்ள வீதிகள் மூடப்பட்டன. நேற்றிரவு 8:30 மணி வரை ரயில் நிலையம் மூடப்பட்ட நிலையில் இருந்தது. இந்நிலையில் மாலை 6 மணிக்கு பிறகு ஆர்ப்பாட்டக்காரர்கள் பஹன்ஹாஃப்லாட்ஸில் உள்ள கண்ணாடி விதானத்தின் கீழ் பின்வாங்கினர். பேரணியில் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்தது. ஆனால் மாலை 6:30 மணி அளவில் கூட போலீஸ் பல 100 போராட்டக்காரர்கள் மீது தண்ணீர் பீச்சி அடித்துக்கொண்டே இருந்தனர். குறித்த ஆர்ப்பாட்டத்தில் 16 ஆண் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் 2 பெண் அதிகாரிகள் காயமடைந்தனர். அதில் 4 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இந்த ஆர்ப்பாட்டம் பாலஸ்தீன் ஆதரவு குழுக்கள் மற்றும் இடதுசாரி இயக்கங்கள் சமூக ஊடகங்கள் மூலம் ஏற்பாடு செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. வவுட் காண்டோனின் லாவ்சேன் அருகே உள்ள A9 நெடுஞ்சாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 4:15 ஒரு பெண்ணின் நிர்வாண நடவடிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியது. லாவ்சேன் பிளெசரெட் வெளியேறும் இடத்திற்கு அருகில் அந்த பெண் தனது காரை நிறுத்திவிட்டு நெடுஞ்சாலையின் மத்திய தடையில் முற்றிலும் நிர்வாணமாக ஏறி அரசியல் கோஷங்களை கத்தினார். இதனால் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. சம்பவத்தை நேரில் கண்ட ஒருவர் கருத்து தெரிவிக்கும்போது, எனது கண்களை நம்பவே முடியவில்லை என்றும்
ஒரு பெண் நெடுஞ்சாலையில் காரை நிறுத்தி முற்றிலும் நிர்வாணமாக நின்று புரியாத ஒன்றை கத்தினார் என்று தெரிவித்தார். வவுட் காண்டோனல் போலீஸ் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தியது. மேலும் அந்த பெண்ணுக்கு உடனடியாக உதவி வழங்கப்பட்டதாக கூறியது. அவர் அரசியல் கோஷங்களை எழுப்பியதை போலீசும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் அவர் மீது புகார் அளிக்கப்படுமா என்பது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. மேலும் கூடுதல் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. பெண்ணின் அடையாளம், கோஷங்களின் உள்ளடக்கம் அல்லது அவரது நோக்கம் குறித்து தகவல்கள் இல்லை. ஆனால் இது மனநலம் தொடர்பான சம்பவமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. லாவ்ஸ்டேன் பகுதியில் நெடுஞ்சாலைகள் இதற்கு முன்பும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. உதாரணமாக 2022இல் ரெனோவேட் சுவிட்சர்லாந்து ஆர்வலர்கள் காலநிலை மாற்ற எதிர்ப்பு நடவடிக்கையாக லாவ்சான் சவுத் அருகே 9 நெடுஞ்சாலையை மறித்தனர். இதில் 6 பேர் கைது செய்யப்பட்டு அதே நாளில் விடுவிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பேசல் லாண்ட் ஷாஃப்ட் காண்டோனின் ஃப்ரென்கென்டார்ஃப் நகரில் உள்ள செயின்ட் மார்கரெத்தா தேவாலயத்தில் கடந்த புதன்கிழமை மாலை 5:40 மணியளவில் கருப்பு புகை வெளியேறியது. இதனால் பாசல் லேண்ட் ஷாஃப்ட் காவல் செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் கிடைத்தது. விரைந்து வந்த தீயணைப்புத் துறை தேவாலயத்திற்குள் கடுமையான புகைமூட்டத்தை கவனித்து பின்புற வரிசை இருக்கைகளில் ஏற்பட்ட தீயை விரைவாக அணைத்தது. தீயை அணைத்த பிறகு தேவாலயத்தை பெரிய மின்விசிறியால் புகையிலிருந்து விடுவிக்க வேண்டியிருந்தது. இந்த விபத்தில் இருக்கைகளின் பின்புற 2 வரிசைகள் சேதமடைந்தன. மேலும் கூரை மற்றும் சுவர்கள் புகைமூட்டத்தால் அழுக்கடைந்தன. ஆனால் மேலும் பரவலான சேதமில்லை. தீ விபத்துக்கு சிறிது நேரத்துக்கு முன் தேவாலயத்தின் பிரதான நுழைவாயிலில் சந்தேகத்திற்கிடமான நபரை 3ஆம் நபர் கவனித்து காவல் ரோந்துப் பணியாளருக்கு தகவல் அளித்தார். இதன் விளைவாக தேவாலயத்தின் அருகிலுள்ள இடத்தில் 36 வயது நபர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டு தற்காலிகமாக கைது செய்யப்பட்டார். அவர் தீ விபத்துக்கு காரணம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் பேசல் லேண்ட் ஷாஃப்ட் காவல்துறை மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் நிபுணர்கள் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். இது தீவிரமான பிராண்ட் ஸ்டிஃப்டிங் வழக்காக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் குற்றவாளியின் நோக்கம் மற்றும் சூழ்நிலை ஆராயப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் சட்டமா அதிபர் அலுவலகம் வசந்த காலத்தில் நடைபெற இருந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலை தடுத்ததாக அறிவித்துள்ளது. 18 வயது இளைஞன் ஒருவர் இஸ்லாமிய தீவிரவாத நோக்கில் தாக்குதலுக்கு தயாராகியிருந்தார் என்று தெரிவித்தார். சுவிஸ் குடியுரிமை பெற்ற இந்த இளைஞன் தற்போது விசாரணைக்கு முந்தைய காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இளைஞனின் நோக்கம் தாக்குதல் நடத்துவதே என சட்டமா அதிபர் அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அவர் கத்தியை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் இணையத்தில் வாங்கிய கத்தி பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு தயாராகும் முன் அவர் தேவையான முறைகளை ஆராய்ந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றவியல் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. மேலும் வேறு நபர்கள் இதில் ஈடுபட்டிருக்கலாமா என்பதை புலனாய்வாளர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். சுவிட்சர்லாந்து தற்போது 140க்கும் மேற்பட்ட பயங்கரவாதம் தொடர்பான வழக்குகளை விசாரித்து வருவதாக சட்டமா அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இது ஒரு அதிகபட்ச எண்ணிக்கை. ஆண்டின் தொடக்கத்தில் இது 120ஆக இருந்தது. ஆனால் தீவிரவாத அச்சுறுத்தல் அதிகரிப்பால் வழக்குகள் உயர்ந்துள்ளன. அத்துடன் இதற்கு மேலும் வளங்கள் தேவைப்படுவதாகவும் ஒவ்வொரு புகாருக்கும் நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையை சுட்டிக்காட்டியுள்ளது. வலைஸ் காண்டோனின் சியோன் நகரில் சனிக்கிழமை 700க்கும் மேற்பட்ட கட்டுமானத் தொழிலாளர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் சுவிட்சர்லாந்தின் முக்கிய கட்டிடத்துறைக்கான தேசிய கூட்டு தொழிலாளர் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்ட தேக்கத்தால் உருவானது. போராட்டக்காரர்கள் தங்கள் வேலை நிலைமைகள் மோசமடைந்து வருவதாக கவலை தெரிவித்து நவம்பர் 3 மற்றும் 4 தேதிகளில் வேலைநிறுத்தம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அறிவித்தனர். ஆனால் தொழிற்சங்கம் சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் சுவிட்சர்லாந்து முழுவதும் சுமார் 80,000 கட்டுமானத் தொழிலாளர்களின் பணி நிலைமைகளை நிர்ணயிக்கும் இந்த ஒப்பந்தம் இந்த ஆண்டு இறுதியில் காலாவதியாகிறது என்று எச்சரித்துள்ளது. புதிய ஒப்பந்தம் இல்லாமல் கட்டுமானத்துறை ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக முதல் முறையாக கூட்டுப்பேரம் பேச்சுவார்த்தையில் இடைவெளியை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது. தொழிற்சங்கங்கள் சுவிஸ் சொசைட்டி ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ் அழுத்தம் காரணமாக வேலைவாரத்தை 50 மணி நேரமாக நீட்டிப்பது, ஒன்-கோல் ஷிப்டுகளை நிலையான நடைமுறையாக மாற்றுவது, 55 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான விடுமுறை உரிமையை குறைப்பது மற்றும் உண்மையான ஊதியங்களை குறைப்பது போன்ற மாற்றங்களை விமர்சித்துள்ளன. கட்டுமானப் பணிகளின் கடினமான உடல் ரீதியாக தேவைப்படும் தன்மையை நன்கு அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஏனெனில் இந்த துறை சுவிஸ் பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானது என்று வாதிடுகின்றனர். இருப்பினும் பல செங்கல் தொழிலாளர்கள் நெருக்கடி காரணமாக துறையை விட்டு வெளியேறி வருவதாக தெரிவித்துள்ளனர்.
இந்நிலையில் தொழிற்சங்கத்தின் வலைஸ் பிரிவு இந்த போராட்டத்தை முக்கியமான அடையாளமாக வர்ணித்து மாஸ்டர் பில்டர்கள் ஊதிய உயர்வுக்கு பல நிபந்தனைகளை தொடர்ந்து வைப்பதை கண்டித்துள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.